புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் ஒரு சவத்தை உருவாக்கி நரகத்திற்கும் அனுப்பாமல் சொர்க்கலோகத்திற்கும் அனுப்பாமல் சிறிது காலம் அங்கே மனிதர்களை தங்க வைத்து அதற்கு பிறகு மன்னித்து சொர்க்கம் அனுப்பக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அத்தியாயம் 2 வசனம் 129. எங்கள் இறைவனே, அவர்களிடையே உன்னுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்த கூடிய ஒரு தூதரை அவர்களில் இருந்தே நீ அனுப்புவாயாக. நிச்சயமாக நீயே வல்லமை மிக்கவனுமாகவும் ஞானமுடையவனுமாகவும் இருக்கின்றாய் என்று பிரார்த்தித்தார். உதாரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன துவா கேட்குறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாட்ட ஒரு கூட்டத்தார்கள், எனக்கு பின்னால் வரக்கூடிய கூட்டத்தார்களுக்கு ஒரு ஞானத்தை வழங்கி ஒரு தூதரை உருவாக்கி அவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாட்ட துவா செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக்கும் போடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பான. மூட்டு வலி இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும், ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும், குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அனைத்தும் நடக்கும். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா. ஸலாம் அலைக்கும்.